ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இன்னைக்கு என்னோட அது சினிமா சம்மந்தப்பட்ட இந்த சேனலில் வந்து அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அரசியலில் சினிமாக்காரங்க இருக்கிறதுனால நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ரீசெண்டாக முதல்ல யாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். ஆக்டர் ஸ்ரீரெட்டி பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸ்ரீரெட்டின்னொடனே நிறைய உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நியூஸஸ் கிடைக்குன்னா, எஸ், இந்த நியூஸும் கான்ட்ரவர்ஷியல் நியூஸ் தான். ஸ்ரீரெட்டி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, அவங்க 2011 வந்து சினிமாவுக்கு வந்தாங்க. தெலுங்கு சினிமாவில் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ்டிங் கவுச்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது எல்லாரும் வந்து என்னை பயன்படுத்திட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பிரபலமான நடிகர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் யாருடைய பேரும் நான் சொல்ல விருப்பப்படலை, ஏன்னா எது ஒன்றும் வந்து ஆதாரப்பூர்வமற்ற விஷயங்கள் இருக்கிறதுனால. பட் பெரிய பெரிய நடிகர்கள் மேலே வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டோடு தான் வந்து பேச போகிறாங்க. இது வரைக்கும் ஸ்ரீரெட்டி வந்து சினிமா நடிகர்கள் மேலே மட்டும்தான் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து அரசியல்வாதிகளையும் சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல ஒரு கிளியரான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அது என்னன்றது உங்களுக்கு புரியணும் இல்லையா? ஸோ ஆந்திராவில் இப்போ எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கட்சி, சந்திரபாபு நாயுடு இன்னொரு கட்சி, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஸ்ரீரெட்டி என்ன பண்ணாங்க, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சப்போர்ட்டிவா வந்து பேசிட்டு இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டுகளோட பேசிட்டு இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடோட வந்து பவன் கல்யாண் யாருன்னா சிரஞ்சீவியோட தம்பி. ஸோ அவர் வந்து ஒரு டெப்டி சிஎம் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கார் இன்னைக்கு. ஆஃப்டர் எலெக்ஷன் நான் சொல்வது, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பவன் கல்யாணை வந்து ரொம்ப சீண்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ரீரெட்டியை வந்து மிரட்ட ஆரம்பிச்ச பிறகு அவங்க வந்து பவன் கல்யாண் பற்றி பேசுறது நிப்பாட்டிட்டாங்க அந்த டைமில். இப்போ ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த எலெக்ஷனில் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி தோத்துருச்சுன்னா வைசாக் பீச்சில் நான் நியூடா நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரெட்டி சொன்னதா ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. அவங்க சொன்னாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி தோத்துருச்சு, ஸ்ரீரெட்டி எப்போ நியூடா வைசாக் பீச்சில் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிங்க. இது ஒரு விஷயமா அப்படின்றீங்க, பட் இது ஒரு விஷயமா ஆந்திராவில் போயிட்டு இருக்கு. அதான் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி தோத்துருச்சே, ஸ்ரீரெட்டி எப்போ வந்து நியூடா நடப்பாங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீரெட்டி என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அந்த மாதிரி நான் சொன்னது நீங்க யாராவது நிரூபிச்சுட்டா நான் அதே வைசாக் பீச்ல நியூடா நடக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி சவால் விட்டு இருக்காங்க. இப்ப அதை யார் நிரூபிக்க போறா அப்படின்றது தெரியல. ஆனா இதுல சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் இன் வைசாக் பீச். எப்போ ஸ்ரீரெட்டி வந்து நியூடா நடப்பாங்க. பிரச்சனையோட இவன் பிரச்சனை ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு போல தெரியுதடா. ஏன்பா 1 hour 1 day மேட்சை உத்து பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறியே, அந்த ரோஸ் விக்கெட் எப்படா கீழே விழும் தானே? ஏன்னா இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஹாஃப் நியூடா நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஹாஃப் நியூட்னா டாப்லெஸ்ன்னு கூட சொல்லலாம்.
பாப்புலர்ஸாக நடு ரோட்டில் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயத்துக்கு. ஸோ அவங்களுக்கும் அது புதுசு இல்லை, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் அது புதுசு இல்லை. பட் நிறைய பேர் வந்து வேலை வெட்டி இல்லாமல் வந்து வைசாக் பீச்சில் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் எனக்கு வந்த செய்தி. இப்போ யார் நிரூபிக்க போறா, அப்படி நிரூபிச்சுட்டு அவங்க நடப்பாங்களா இல்லையா, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாக் போயிட்டு இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அதே அரசியலில் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிட்டாரு. அவர் சிஎம்மாக பதவி ஏற்கிற அந்த விழாவில் நிறைய நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது சிரஞ்சீவியாக இருக்கட்டும், ராம் சரணா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரும் போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் எல்லாருமே வந்து அந்த ஒரு சினிமேட்டிக் வேலையே வந்து அந்த ஃபங்க்ஷனில் போயிருக்காங்க. அவங்க நடந்தது, அவங்க பேசினது ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரியே இருந்ததா வந்து மக்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ சினிமேட்டிக்காக வந்து அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது போக வந்து நரேந்திர மோடியா, அமித்ஷா, பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே கலந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். ஸோ சினிமா நடிகர்கள் இல்லாமல் அரசியல் இல்லை சவுத் இந்தியாவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறுபடியும் நிரூபிச்சிருக்கு நம்ம சவுத் இந்தியா. ஸோ அகெயின் யாராவது வந்து சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் வந்து நிரூபிக்கலாம், எப்போ வேணாலும் அந்த சம்பவம் நடக்கலான்ட்டு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதுக்காக வைசாக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா புக் பண்ணிக்கோங்க. எனி டைம் யூ ஹாவ் அ ட்ரீட், என்ஜாய். ஸோ ஒரு ஜோக்குன்னு தான் சொல்கிறேன், பட் அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. தேவையில்லாத கான்ட்ரவர்சி விஷயங்கள் இது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். அந்த மாதிரி நடக்கவும் கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். மறுபடியும் வந்து நியூடாக இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். ஏன்னா இது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு தவறான ஒரு செய்தியாக கூட போய் சேரலாம். ஸோ ஸ்ரீரெட்டி ஹேஸ் டு சேஞ்ச் ஹர் செல்ஃப், ஆர் இந்த சமுதாயம் மாறணுமா தெரியல. பட் இந்த விஷயம் இதோட வந்து நின்றுடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.